ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 6:12 சொல்லப்படுகிற வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று சொல்லப்படுகிற எபேசியர் புத்தகத்தில் அதை எதிர்க்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறோம், ஒரு தொழிலில் இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம சொந்தத்தில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் எல்லாம் ஒன்று செய்கிறோம். ஆனால் நம்ம அடிக்கடி ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம் தெரியுமா? நம்மளை குற்றம் சுமத்தவும் குறை சாற்றவும் மனிதர்கள் நிறையா பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள்ட்ட நம்ம சண்டை போட முடியாது. என்னதான் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று சொல்லப்படுகிறது. சப்போஸ் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கும் போது கூட பொல்லாத மனிதர் எழும்பி நிற்கும் பொழுது அவங்க நம்மளை அடித்தா கூட, ஆனால் அவர்களுக்கு விரோதமாக நம்ம எழும்பி நம்ம அவங்க பேசுகிற பேச்சையும் அவர் சொல்கிற வார்த்தையும் நம்ம கேட்காம இருக்கணும் சொல்லப்போனால். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளை வார்த்தை சொல்லப்படுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அப்போ இந்த பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம எழும்பி ஒரு யுத்தம் பண்ணும் பொழுது, ஒரு யுத்தத்தை செய்யும் பொழுது, அப்போ அந்த யுத்தம் நம்மளால் செய்யும் பொழுது, அப்போ நம்மளுக்கு விரோதமாக வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகளும், நமக்கு விரோதமாக வருகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளும் நம்ம அதை யுத்தம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் பொழுது, தூதனாகிய மிகாவேலை அனுப்பி நம்மளுக்காக யுத்தம் பண்ணி ஒவ்வொன்றும் சிறைபிடித்து நம்ம பாதுகாக்கவும் நம்ம பராமரிக்கவும் அவங்க உதவி செய்கிறாங்க. அதனால நம்ம யுத்தம் பண்ணும்போது தான் நம்ம தொழிலில் வளர்ச்சியை காண முடியும். நம்ம யுத்தம் பண்ணி வாங்கும் பொழுதும் பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கி கொள்ள முடியும். அதனால் சத்துரு நமக்கு விரோதமாக எவ்வளவு எழும்பினாலும், ஆனால் ஆண்டவர் நம்மளோடு இருந்து அவர் நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் மகா பெரிய உன்னதமான தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரால் நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு ஆண்டவருக்கே மகிமை செலுத்துவோம். அந்த பொல்லாத கிரியை நம்ம வாழ்க்கையில் வராதபடிக்கு அவரோட கரத்திலையும் அவரோடைய அன்பிலும் தாழ்மையிலும் இணைந்து வாழுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவது. ஆமென்.